ஹாய், நீங்கள் எனக்கு அனுப்பின கமெண்ட்டுக்கு தான் இந்த பதில். நீங்கள் நம்பினது உங்கள் மேலே பிழை இல்லை, தவறான நபரை நம்பினது தான் உங்களை காயப்படுத்திடுச்சு. ஸோ அதனால் உங்களை நீங்கள் தாழ்த்திக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பொய்யோ பல பொய்களோ அவங்க சொல்லியிருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை அவங்களால மாற்ற முடியாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த பொய்கள் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு, நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி பொய்களுக்கு நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு காயங்களும் நம்மளுடைய பவரை கூட்டுறதுக்கு தான் வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதனால் உங்கள் வேல்யூவை நீங்கள் குறைச்சிடாதீங்க. அதனால் உங்களுடைய கேரக்டரை எந்த அளவுலையும் விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் யார் தெரியுமா? நம்பிக்கையை துறக்காமல் கஷ்டத்தை தாங்குற அளவுக்கு பலமான நல்ல மனசும் பெரிய மனசும் கொண்ட ஒரு நபர். பொய்யான வார்த்தைகள் சொன்னவங்க நம்ம வாழ்க்கையை விட்டு போய் சேர்ந்துருவாங்க. அதனால் உங்கள் உண்மையையும் உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் வீணடிச்சிடாதீங்க, அதை வாழுங்க. இப்போது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, உங்களுடைய செல்ஃப் லவ் இருந்தாலும் கூட உங்களுக்கு டிசர்வான ஒரு பர்சனை நீங்கள் தேடி பிடிக்கணும். அது உங்களுடைய செகண்ட் ஆப்ஷன். நீங்கள் அந்த டிசர்வ் பர்சனோட பழக ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு எந்த அளவு உதவும் அப்படிங்கிறது நீங்கள் பழகி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். நல்லா இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ. குட் லக்.